ஓகே. இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சில விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். அதாவது என்னன்னு சொன்னால் பேசிக்காக வந்து வேர்ட் ஒரு வேர்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் உங்களுக்கு சம்டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்லியாக வந்து எந்தவித கோர்சஸ் ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். அவங்க நார்மலாக திடீர்னு அப்பில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை ஃபார்மேட் பண்ணி தாங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால் சின்ன 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 விஷயங்களை ஒரு வேர்டில் நான் கெதர் பண்ணின விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே. இதில் வந்து இதான் ஒரு வேர்டு. நார்மலாக நீங்கள் வேர்டு ஒன்று ஓப்பன் பண்ணினீங்களா உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து ஃபைல் ஆப்ஷனை பார்ப்போம். இந்த ஃபைலில் போனீங்க என்றால் உங்களுக்கு சேவ் பண்ணி கொள்ளையிலும் நார்மலாக சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணணும். நீங்கள் ஏர்லியாக சேவ் பண்ணதுனால ஓப்பனில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி கொள்ளையிலும் இதில் வெளியே இருந்தது எல்லாம் சேவ் ஆப்ஷனில் சேவ் பண்ணி கொள்ளையிலும் இது வரைக்கும் சேவ் பண்ணாதது ஒன்று நீங்கள் புதுசாக சேவ் பண்ண போகிறீங்க இல்லைன்னு சொன்னால் சேவ் அஸ் ஆப்ஷன் கொடுத்து அதில் எந்த பிளேஸில் நீங்கள் சேவ் பண்ணணுமோ அந்த பிளேஸை நீங்கள் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி கொள்ளலாம். அஹ் இது வந்து சேவிங் ஆப்ஷன். பிறகு வந்து உதாரணமாக பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது. பிரிண்டில் போயிட்டு நீங்கள் பிரிண்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரிண்ட் ஃபார்மேட் என்ன மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும்ன்ற டீட்டெயில் வருது. இதில் வந்து நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி எடுக்க வேணும்னு சொன்னால் நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட் எடுக்கலாம், அல்லது எந்தெந்த பிரிண்டரில் கொடுக்க வேணுமோ அந்த பிரிண்டரை கொடுத்துக்கொள்ள இயலும். உதாரணமாக இதில் வந்து இதில் இருக்கிற டீட்டெயில் வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது உதாரணமாக இந்த மோட் இதை சொல்கிற போர்ட்ரைட் ஓரியன்டேஷன் சொல்லி இதை வந்து லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன் சொல்லி சொல்கிறது. உங்களுக்கு எந்த மோட்டில் பிரிண்ட் ஆகணுமோ அந்த மோட்டை கொடுத்து நீங்கள் பிரிண்ட் ஆகிக்கொள்ளிலும். போத் சைட் பிரிண்ட்டா அல்லது என்ன மாதிரி ஒன் சைட் சிங்கிள் சைட் பிரிண்ட்டா பிரிண்ட் ஒன் என்ன மாதிரின்றதை நீங்கள் இதில் போயிட்டு கொடுத்துக்கொள்ளிலும். இது வந்து பிரிண்ட்டை செலக்ட் பண்ணது பிறகு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளிலும். மார்ஜின் என்ன மாதிரி உங்களுக்கு மார்ஜின் இந்த எட்ஜஸ்லேருந்து எவ்வளோ மார்ஜின் உங்களுக்கு கொடுக்க வேணுமோ அந்த மார்ஜின்ஸையும் இதில் கொடுத்துக்கொள்ளிலும். கஸ்டம் மார்ஜின்ஸில் நீங்கள் டாப்பில் என்ன மாதிரி வரணும், லெஃப்டில் என்ன மாதிரி வரணும், ரைட்டில் என்ன மாதிரி வரணும், பாட்டமில் என்ன மாதிரி வரணும், இந்த டீட்டெயிலில் நீங்கள் இதில் கொடுத்துக்கொள்ளிலும். இது பேசிக்கான பிளேசஸ் எங்கே நீங்கள் கொடுக்க வேணும்ன்றது இதில் இருக்குது. அடுத்தது வந்து இது வியூ நீங்கள் க்ரியேட் பண்ண பிறகு ஒரு வியூவில் 2 பேஜஸ் per சீட் ஒரு பேஜில் எத்தனை ஷீட் வரணும்ன்ற கவுண்ட் நீங்கள் பிரிண்ட் பண்ண பிறகு வாரது. இதுபோல் வந்து உங்களுக்குரிய பேஜ் செட்டப்பில் கொடுக்க வேண்டிய விஷயங்கள். எக்ஸ்போர்ட் என்றாலும் நீங்கள் இதை வந்து ஒரு பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணி கொள்ளையிலும் நீங்கள் க்ரியேட் பண்ண பிறகு ஓகே. நாங்கள் இதில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் ஹோம். அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம் ஹோம்னு சொல்லி. இந்த ஹோம் டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னால் இதில் வந்து அமுல் ஃபொண்ட்டா என்னென்ன ஃபொண்ட் சேஞ்சஸ் பண்ணி கொள்ளையிலும். நார்மலாக ஒரு ரிப்போர்ட் ஃபார்மேட்டிங்கில் பெட்டர் வந்து டைம்ஸ் நியூ ரோமனில் ஒரு ரிப்போர்ட்டை ஃபார்மேட் பண்ணுறது நல்ல. டைம்ஸ் நியூ ரோமன்ன்றது வந்து இப்போ உதாரணமாக நான் ஓகே ஃபைனல் தீசிஸ் என்ற ஒரு ரிப்போர்ட்னு சொன்னால் ஃபைனல் ஓகே ப்ரெசன்டேஷன் ஃபைனல் ப்ரெசன்டேஷன் என்ற டைட்டிலில் ஒரு ஒரு எனக்கு ஒரு ஹெட்டிங்னு சொன்னால் இதை நான் இந்த ஃபார்மேட் கெலிப்ரி ஃபார்மேட்டில் இருந்து நான் டைம்ஸ் நியூ ரோமன் இந்த மாதிரியான ஃபார்மேட்டை கொண்டு வரலாம். இதுலேருந்து எனக்கு சைஸஸை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இதில் இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளலாம், அல்லது நான் இதையும் கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆட்டோவாக இதையும் கிளிக் பண்ண இதில் சைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நார்மலாக டைட்டிலுக்கு
நார்மலாக பாடியில் இருக்கிற ரைட்டிங் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி உங்களுக்குரிய ரிப்போர்ட் ஃபார்மேட்டில் தருவாங்க. ஸோ அந்த பொடி எதுவும் இது வந்து டைட்டிலுக்கும் தருவாங்க. ஸோ நார்மலாக தரலன்னு சொன்னால் ஒரு ஸ்பெசிஃபிக்காக 16 வச்சுக்கொள்ளையிலும் அது 14 வச்சுக்கொள்ளையிலும் தந்தன்னு சொன்னாலும் தரலன்னு சொன்னால் பொடியில் வந்து தரப்படலைன்னு சொன்னால் பொடிக்கு வந்து நார்மலாக 12ல் அல்லது 11ல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்வது பெட்டர். 12 வந்தால் பெட்டராக இருக்கும். ஓ இது இது வந்து நாங்கள் பொடிக்கு. ஸோ நான் இப்போ டைட்டில் பேஜின் படியான ஒரு 16ல் வச்சுக்கொள்கிறேன். இதை வந்து சென்டர் பண்ணணும், இந்த லெட்டரிங்கை நான் சென்டர் பண்ணணும்னு சொன்னால் அஹ், இதை யூஸ் பண்ணலாம். சென்டர் பண்ணுறதுக்கு ரைட் சைடு கொண்டு போகணும்னு சொன்னால் இதை யூஸ் பண்ணலாம். அம், இது வந்து நார்மலாக ஜஸ்டிஸ்ஃபை பண்ணுற டைமில் அலைன் ஜஸ்டிஸ்ஃபை வந்து சென்டர் பண்ணணுமெண்டா லெஃப்ட் ரைட் இது வந்து அலைன்மெண்ட் ப்ராப்பர் அலைன்மெண்ட் பண்ணிக்கொள்ள இயலும். மற்றது அஹ், இது வந்து லைன் ஸ்பேஸிங்னு சொன்னால் இதுக்கு அடுத்த ஸ்பேஸ் ஒவ்வொரு ஸ்பேஸ் உதாரணமாக ஒரு பேராகிராஃப் ஒன்று நான் டைப் பண்ணுறேன்னு சொன்னால் உதாரணமாக பேராகிராஃப் ஓகே இப்போ டைப் பண்ணுறேனே பேராகிராஃப் என்ன மாதிரின்னு கொடுக்காம இதை கொடுத்துக்கொள்கிறேன். சும்மா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் டைம் குறைக்கிறதுக்காக வேண்டி இதில் வந்து நான் லைன் ஸ்பேஸிங் ஒவ்வொரு லைனுக்கும் இடைப்பட்ட ஸ்பேஸிங் வந்து இப்போ உதாரணமாக நான் சொன்னது தானே இது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். ஓகே இந்த செகண்ட் பேஜில் இது வந்து நான் பாடின்னு சொல்லி சொல்கிறேனே பாடின்னு சொன்னால் இந்த பாடிக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து ஓகே 12. இது வந்து இதுக்குரிய ஸ்பேஸிங்கை நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஒவ்வொரு ஸ்பேஸிங் பாருங்க மாறிக்கொண்டு இருக்குது. இதுதான் லைன் ஸ்பேஸிங். 1.5ல் நார்மலாக ரிப்போர்ட் ஃபார்மேட்டில் நாங்கள் செய்வோம். ஓகே அடுத்தது வந்து இது வந்து லைன் ஸ்பேஸிங். ஓகே லைன் ஸ்பேஸிங்கில் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளேலும். ஓகே அடுத்தது வந்து ஏதாச்சும் ஒன்று க்ரியேஷன் ஏதாச்சும் ஒரு நீங்கள் ப்ரிப்பேரேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் அதாவது ஒரு 5 டைப்ஸ் 3 டைப்ஸ் அப்படி எதுவும் இருக்கும்னு சொன்னால் அதை நீங்கள் நம்பரிங்கோ பாயிண்ட்ஸ் ஃபார்மில் கொடுக்க வேணும்னு சொன்னால் நீங்கள் உதாரணமாக நான் இப்படி செஞ்சு சொல்கிறேன். டைம் ட்ரெடிஷனிங் ஓகே ஏபி சீனர் 3 விஷயங்கள் ஏதாச்சும் டைப் ஃபார்ம் இருக்குன்றால் அதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் இதில் ஏதாச்சும் ஒரு சிம்போலில் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் எதுவும் வேணுமென்றால் நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். அந்த பாயிண்ட்ஸ் ஃபார்மை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் அலைன்மெண்ட்டும் நீங்கள் செய்து கொள்ள இயலும். இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற மூலமாக இதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே இதை யூசேஜ் இந்த மாதிரி தான் நீங்கள் பாயிண்ட்ஸ் ஃபார்மில் கொடுக்கணும்னு சொன்னால் இதை அடுத்து நம்பரிங்கில் எதுவும் கொடுக்குறேன்னு சொன்னால் நம்பரிங் ஓகே டி ஓகே இப்போ இதை நான் ஒரு நம்பர் ஃபார்மேட்டில் 1 2 3ன்னு நம்பரிங்கில் நான் ஏதாச்சும் கொடுக்கணும்னு சொன்னால் இதில் என்ன இது வந்து ரோமன் நார்மல் டிஜிட்ஸ் அரேபியன் ஸோ எந்த இது வேணுமோ ஏபிசி ஃபார்மேட் எந்த ஃபார்மேட் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுத்துக்கொள்ள இயலும். விரும்பின ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுத்துக்கொள்ள இயலும். இது நம்பர் ஃபார்மேட்டை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கொள்ள மேலும் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே நான் இப்படி கொடுத்துக்கொள்கிறேன். சரி ஓகே இதையும் நான் எனக்கு தேவையான மாதிரி நான் தனியாக வேணும்னாலும் செய்யலாம் அல்லது நான் எல்லாத்தையும் சேர்த்தும் மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே இதில் வந்து எங்கே சரி போல்ட் பண்ண வேணும்னு சொன்னால் நீங்கள் போல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பி இதை கிளிக் பண்ணிங்கன்னா போல்ட் ஆகும். இது பேசிக் திங்ஸ். ஓகே இட்டாலிக் ஃபார்மில் உங்களுக்கு தேவைன்றால் இட்டாலிக் ஃபார்ம்
பாருங்கள் அப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி இதை அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா அது ரிலீஸ் ஆகும். பிறகு அண்டர்லைன் எதுவும் தேவைன்றால் இதை கொடுத்து கொள்ளையிலும். அண்டர்லைன்லையும் உங்களுக்கு எங்கேயாவது டபுள் அண்டர்லைன் தேவைப்படும் என்றால் இதை கிளிக் பண்ணி டபுள் அண்டர்லைனும் கொடுக்கலும். நான் இப்போதைக்கு அண்டர்லைன் கொடுக்கல. பிறகு இது இங்கே சரி கட் பண்ணின மாதிரி காட்ட வேணும்னு சொன்னால் நீங்கள் இதை கிளிக் பண்ணி கட் பண்ண மாதிரி காட்டிக்கொள்ளையிலும். ஏதாச்சும் எரர்ஸ் வருமென்றால் அதை நீங்கள் காட்ட வேணும், எரர்ஸை நோட்டிஃபை பண்ணிட்டால் அந்த மாதிரி காட்டிக்கொள்ளையிலும். அடுத்தது உதாரணமாக சப்ஸ்கிரிப்ட்ஸு, உதாரணமாக ஏ ஓ எக்ஸ் ஸ்கேர்டுன்னு இருக்குது, அல்லது எக்ஸ் சப்ஸ்கிரிப்ட் டூ இப்படி இருக்கும்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ் டூன்னு கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செய்து கொள்ளலாம். ஓ எஃப்ஸ் ஓ ஜெட் ஸ்கேர்டுன்னு இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி யூஸ் பண்ண வேணும்னால் நீங்கள் இதை செலக்ட் பண்ணுற மூலமாக கொடுத்துக்கொள்ள இயலும். ஓகே. பிறகு ஏதாச்சும் டீட்டெயிலை ஹைலைட் பண்ணணும்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் ஃபார்மில் ஹைலைட் பண்ணணும்னால் இதை ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஹைலைட்டு நோ கலர் கொடுத்து ஹைலைட்டை அன்ரிலீஸ் ரிலீஸ் பண்ணிக்கொள்ளிடும். ஏதாச்சும் லெட்டர்ஸ் ஸ்பெசிஃபிக்கலாக கலர் சேஞ்ச் கலர் சேஞ்ச் பண்ணணும் என்றால் இந்த மாதிரி கலர் சேஞ்சும் பண்ணிக்கொள்ள இயலும். இந்த மாதிரி இதில் கலர் சேஞ்சும் பண்ணிக்கொள்ள இயலும் உங்களால். பிறகு இந்த மாதிரி ஒரு இது வந்து நார்மலாக நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து டைட்டில் ஹெட்டிங்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தேவைண்டாலும் இதில் வந்து லெவல்ஸை டிஃபைன் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கொள்ளலும். ஓகே. இது வந்து ஏதாச்சும் ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் எழுத்து வந்து மேலேருந்து வர மாதிரி இதில் செய்து கொள்ளலும். ஓகே. இது வந்து ஏதாச்சும் ஒரு பாக்ஸு அல்லது ஒரு டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுற டைமில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலும். ஓகே. இந்த டீட்டெயில் இது வந்து இதில் டீட்டெயில் நான் சொல்கிறேன். இது நார்மல் இருக்கிறது. ஸோ ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 இந்த டீட்டெயில் உங்களுக்கு நான் தாரேன். இதுக்கு முதல் ஓகே அந்த டீட்டெயிலுக்கு முடிச்சுட்டு அடுத்த பேஜ் போவோம். இப்போ நான் இதில் வந்து இதுக்கு ஒரு டைட்டில், இந்த பேஜுக்கு ஒரு டைட்டில் ஒரு ஹெட்டிங் ஒன்று நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். இன்ட்ரடக்ஷன் ஒரு டைட்டில். ஸோ நான் இன்ட்ரடக்ஷன் டைப் பண்ணுறேன். இதை நான் டைப் பண்ண முதல்ல நான் இதை வந்து ஹெட்டிங் 1 நான் சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நான் ஹெட்டிங் 1 நான் மோடிஃபை பண்ணிக்கொள்ளையிலும். மோடிஃபையில் நான் ஹெட்டிங் 1க்குரிய ஃபொண்ட்டை கொடுத்துக்கொள்ளையிலும். டைம்ஸ் நியூ ரோமன் ஃபொண்ட் சைஸ் கொடுத்துக்கொள்ளையிலும். என்ன மாதிரி பிளாக்னஸாக என்ன டீட்டெயில் கலர் கொடுத்துக்கொள்ளையிலும். நார்மலாக ஹெட்டிங் 1 டைட்டில் இருக்கிற வார எல்லாமே இந்த டீட்டெயில் நான் இதில் மோடிஃபை பண்ணிக்கொள்ளையிலும். இப்படி மோடிஃபை பண்ணிவிட்டு நான் இதில் இன்ட்ரடக்ஷன் என்று சொல்லி கொடுக்குறேன். இன்ட்ரடக்ஷன். இப்போ இன்ட்ரடக்ஷனில் இந்த இன்ட்ரடக்ஷனுக்கு ஹெட்டிங் 1. ஸோ ஹெட்டிங் 1 இன்ட்ரடக்ஷன் செலக்ட் பண்ணி வச்சு கொடுத்தாச்சு. இந்த இன்ட்ரடக்ஷனுக்கு நான் நார்மலாக நாங்கள் ஹெட்டிங்களுக்கு வந்து நம்பர்ஸ் கொடுப்போமே. நான் அந்த நம்பர்ஸ் வந்து நம்பரிங் ஃபார்மேட் நான்
ஓகே 1.0 இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் நான் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே இந்த மாதிரி நம்பரிங் ஃபார்மேட்டை நான் அரேஞ்ச் பண்ணி கொள்கிறேன். ஸோ இது வந்து இந்த ஹெட்டிங் ஒன்னுக்குரிய நம்பரிங் ஃபார்மேட். ஸோ நான் அடுத்த ஹெட்டிங் நான் அடுத்த பேஜுக்கு போகிறேன்னு சொன்னால் அடுத்தது நான் இன்ட்ரடக்ஷன் மாதிரி பேக்ரவுண்ட் ஒரு ஹெட்டிங் அடுத்ததுன்னு சொன்னால் சாரி பேக்ரவுண்ட் நான் அடுத்த ஹெட்டிங் எனக்கு இருக்குன்னு சொன்னால் என்ற ரெண்டாவது இதை நான் செலக்ட் பண்ணினேன். எனக்கு செகண்ட் ஹெட்டிங் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்க்கலாம் இந்த நம்பர் சேஞ்ச் ஆகிறது. ஸோ இது வந்து இதை நான் ஆஹ், இதை நான் போல்ட் பண்ணி கொடுக்க இமெயிலும் இதை வந்து மோடிஃபைல போயிட்டு நான் போல்டை கொடுத்தேன்னு சொன்னால் ஓகே போல்ட் பண்ணி கொடுக்கவும் மேலும் நார்மலாக நாங்கள் இந்த மாதிரி டைட்டில் வச்சுக்கொள்வோம். ஸோ அடுத்தது வந்து ஹெட்டிங் ஒன். ஓகே இந்த ஹெட்டிங் ஒன்னில் இந்த மாதிரியான டீட்டெயில் எனக்கு உள்ளடங்கு. இப்போ இதை நான் அஹ், எனக்கு இது வந்து ஹெட்டிங் ஒன் ஹெட்டிங் டூ இந்த மாதிரி கொடுத்து கொள்ளலாம். இதை நான் எனக்கு ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் உருவாக்குற டீட்டெயில் அந்த விஷயங்களையும் நம்ம பார்ப்போம். சரி இது வந்து சிம்பிளான சில விஷயங்களை தான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இதில் எல்லாமே இன்க்ளூட் ஆகாமான்னு தெரியல, நான் ப்ரிப்பேர்டாகவும் இல்லை. ஸோ பேசிக்கான தேவையான விஷயங்களுக்குள்ளேயே உங்களுக்கு நான் இதில் டச்சப் பண்ணி கொண்டு போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டேபிள்ஸ் இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னால் இப்போ உதாரணமாக இடத்துல ஒரு டேபிள் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு எத்தனை ரோஸ் வேணும், ஓகே பாருங்க எத்தனை எத்தனை கொலம்ஸ் வேணும், பிறகு எத்தனை ரோஸ் வேணுமோ அதை நான் கொடுத்து கொள்ளேலும் கொடுத்துட்டு நான் டீட்டெயில்களை கொடுத்து நான் இதுக்குள்ள எனக்கு டேபிள் ஃபார்மேட் டேபிள் எதுவும் நான் இதுக்குள்ள ஃபார்ம் பண்ணோன்னா பண்ணிக்கொள்ளேலும். ஓகே அடுத்த இன்சர்ட் டேபிள் இதில் டேபிள் பிறகு ஓகே பிக்சர் செட் பண்ணடா பிக்சர் செட் பண்ணிக்கொள்ளேலும் உதாரணமாக இந்த பிக்சர்ஸை நான் எட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இது ஒரு பிக்சர் செட் பண்ணிக்கொள்ளேலும் உங்களால். பிறகு இதை இதில் வந்து பிக்சர்ஸை வந்து என்ன மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுறது இதை கிளிக் பண்ணி பிஹைண்ட் த டெக்ஸ்ட் கொடுக்கலாம். அல்லது பிஹைண்ட் த டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபிகராக இருக்கும், எந்தவித ப்ராப்ளம்ஸும் மோஸ்ட்லி வராது. ஸோ பிஹைண்ட் த டெக்ஸ்ட்டை கொடுக்கறதுக்கு மோஸ்ட்லி பிஹைண்ட் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ பொசிஷன் அடுத்தது வந்து பொசிஷன் எங்கே நீங்கள் சென்டராக எங்கே நீங்கள் பொசிஷன் பண்ண போகிறீங்கன்றது. ஸோ உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கொள்ளவும் மேலும் நான் இதை வந்து நான் இப்போ வந்து பிஹைண்ட் த டெக்ஸ்ட் கொடுத்தேன்னு சொன்னால் நான் ஈஸியாக எனக்கு என்ன தேவையோ அதை நான் இப்படி கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளவும் மேலும். ஸோ ரொட்டேட் பண்ண இதை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கொள்ளவும் மேலும். ஓகே நான் இதை வந்து சின்னதாக்கணும் பெருசாக்கணும் என்றால் நான் அந்த மாதிரி பெருசாக்கி சின்னதாக்கி கொள்ளவும் மேலும் கிளிக் பண்ணி. ஓகே ஓ சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா அந்த மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெச் ஆகிடும் ஃபிகர். மோஸ்ட்லி ஸ்ட்ரெச் ஆகாமல் யூஸ் பண்ண பார்க்கணும். ஓகே இந்த மாதிரி தான் ஃபிகர் செட் பண்ணுறது. ஏதாச்சும் ஷேப்ஸ் செட் பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஷேப் செட் பண்ணிக்கொள்ளலும். இதில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஷேப்ஸில் பாருங்க ஷேப் ஃபில் ஆகிறத நான் இல்லாமல் ஆக்கணும்டா இல்லாட்டி வேறு கலர்ஸ் கொடுக்கணும்டா இதில் கிளிக் பண்ணிக்கொள்ளலும். இதில் கிளிக் பண்ணிக்கொள்ளலும். இதில் வந்து நான் ஷேப்பை நோ ஷேப் உள்ளுக்கோ ஃபில் எதுவும் இல்லைன்னா நோ ஃபில்லை கொடுத்து கொள்ளலும். பிறகு ஏதாச்சும் ஒரு கிரேடியண்ட்டில்
எனக்கு தேவைண்டா ஏதாச்சும் டெக்ஸ்சர் கிரேடியன்ட் நான் கொடுத்து கொள்ளேலும். இதை நீங்கள் நார்மலாகவே பார்த்து செய்து கொள்ளேலும். இதில் எதுவும் தேவையில்லைன்னா இதை கொடுக்கலாம். உங்களுக்கு எங்கே சரி இந்த மாதிரி அவுட்லைன்ஸ் பிளாக் கலரில் வேண்டாம், கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி கொள்ளலும். அவுட்லைன்ஸும் வேறு எதுவும் டேஸ் லைன்ஸில் அவுட்லைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி கொள்ளலும். இது வெயிட் மாற்றி கொள்ளையிலும் உங்களுக்கு தேவையான வெயிட் படி. ஆம், இந்த டீட்டெயில் இதில் இருக்கிறது. ஓகே, இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் ஷேப்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளையிலும். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும். இதில் எந்த எந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு நீடட்டோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்ய கொள்ளையிலும். ஓகே, இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற இன்சர்ட் பண்ணுற பாக்ஸாக இருக்கலாம், இல்லை எந்த மாதிரியான பாக்ஸுகள் யூஸ் பண்ணலாம். அல்லது நீங்கள் ஷேப்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு லைன் கீறணும்டா லைன் கீறி கொள்ளலாம். அதில் கலர்ஸ் அல்லது நம்ம டொட் லைன்ஸ் செய்ய வேண்டாம் செய்து கொள்ளலாம். பிறகு இதில் இருக்கிற எந்த ஷேப்ஸும் உங்களால் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ எரோஸ் டிமென்ஷன்ஸ் காட்டணும்னு அந்த மாதிரி காட்டிக்கொள்ளலாம். இதில் ஏரோஸ் உங்களுக்கு எதுவுமே ஏரோ தேவைன்னு சொன்னால் அந்த ஏரோஸை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஏரோஸையும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் பிளாக் கலரில், அல்லது நோ ஃபீல் கொடுக்கலாம். பிறகு இது மாதிரி அவுட்லைன் அவுட்லைன் இல்லாமல் ஆக்கியல அது. ஓகே, அவுட்லைன் கொடுத்து அந்த ஒப்ஜெக்டை நீங்கள் உங்களுக்கு வேண்டிய மாதிரியான ஃபிகர்ஸை நீங்கள் ஷேப்ஸில் கீறிக்கொள்ளலாம். ஓகே, எந்த மாதிரியான டீட்டெயில் உங்களுக்கு தேவையோ அதே மாதிரியான டீட்டெயில் இதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் இது வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டுகளையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இது வந்து இந்த மாதிரியான டீட்டெயில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரிப்போர்ட் ஃபார்மேட்டில் சார்ட் பண்ணலாம். சார்ட்ஸ் வந்து சார்ட்டில் என்ன மாதிரி சார்ட் வேணுமோ பை சார்ட்டா இது எல்லாம் ப்ளாட் பண்ணுறதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம். இதை வந்து தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் இதெல்லாம் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது டைம் அதிகமாக எடுக்கும். இது வந்து பேசிக்கான விஷயங்கள். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரியும் செய்து கொள்ளலாம். எக்ஸலில் கொண்டு வந்து இதில் வந்து காப்பி பண்ணி கொள்ளையில முடியாத டீட்டெயில் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு வரல நான் பிறகு ஹெடர் ஃபூட்டு. ஓகே, இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நார்மலாக ட்ரோ டெக்ஸ்ட் பாக்ஸ் அடிச்சுட்டு இதில் நான் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் உதாரணமாக நம்பர் ஒன் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இது சைஸை பாக்ஸோட வேணும்னால் நான் பாக்ஸோட கொடுத்து கொள்ளலாம். அல்லது பாக்ஸ் தேவையில்லைன்றால் அதே மாதிரி இங்கே ஃபில் ஒன்றும் இல்லைன்றால் உங்களுக்கு ஃபில் தேவை நோ ஃபில் கொடுக்கலாம். உங்களுக்கு அவுட்லைன் தேவையில்லைன்றால் அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுக்கலாம். இந்த மாதிரி வரும். ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு எங்கே டெக்ஸ்ட் தேவையோ அந்த இடத்துல கொண்டு போய் உங்களுக்கு ஃபிகர்ஸில் அல்லது எங்கே சரி உங்களுக்கு வைக்க வேணும்னா ப்ளேஸ் பண்ணி கொள்ளேலும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிசைன். ஓகே, டெக்ஸ்ட் பாக்ஸ் சொல்லியாச்சு. ஓகே, ஏதாச்சும் ஒரு சிம்போல்ஸ் பாருங்க, பை அதில் டெல்டா பீட்டா அப்படியான சிம்போல்ஸ் தேவைன்னா இங்கே எடுத்துக்கொள்ளலும். இது வந்து சிம்போல்ஸில் கிளிக் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். ஓகே, கிரேட்டர் தெனோ ஈக்குவல் லெஸ் தெனோ ஈக்குவல் அதெல்லாம் எடுத்துக்கொள்ளலும். அல்லது ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணணும்னாலும் ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் பாக்ஸுகள் எடுத்துக்கொண்டும் நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி கொள்ளலும். ஈக்குவேஷன்ஸ் இங்கே தான் நீங்கள் எடுக்கிறது. ஓகே, அடுத்தது வந்து ஓகே, பேஜுக்கு போர்டர்ஸ். ஓகே, பேஜுக்கு கலர்
இந்த மாதிரி watermark. ஓகே, இந்த மாதிரி watermark இதுவும் யூஸ் பண்ணணும்னால் பின்னால் பேஜுக்கு கலர் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் ஏதாச்சும் இப்படி பேக்ரவுண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணணும்னால் பேஜுக்கு போர்டை யூஸ் பண்ணணும்னு சொன்னால் போர்டருக்கு மார்ஜின் கொடுக்கணும், போர்டர் திக்னஸ், போர்டர் லைன், ஷேப், பேஜ் போர்டில் ஏதாச்சும் இந்த மாதிரி சைடில் மட்டும் தேவைண்டால் இதில் நீங்கள் இல்லாமல் ஆகிக்கொள்ளலாம், தேவைண்டால் தேவைப்படும். ஸோ இப்படியான போர்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கொள்ளலும். ஓகே, வந்து என்னென்ன மாதிரி மார்ஜின்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸில் இது வர வேணுமென்றது இது வந்து பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ இதை மில்லி மீட்டர்ஸுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளவும் மேலும். இதை மில்லி மீட்டர்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறதுக்கு நீங்கள் இந்த டீட்டெயிலாக மில்லி மீட்டர்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறதுக்கு ஆப்ஷன்ஸில் போயிட்டு show measurements in millimeters. ஓகே, இது வந்து பாயிண்ட்ஸ் ஃபார்மில் தான் இருக்குது. ஓகே, ஆல்ரெடி இட்ஸ் வாஸ் இன் millimeter. ஓகே, we will check. அடுத்தது வந்து இந்த மாதிரி போர்டர்ஸ் இது மாதிரி கொடுக்க வேணும்னால் கொடுத்து கொள்ளலாம். சில பிள்ளைகளுக்கு வந்து போர்டர்ஸ் வந்து லைனில் இல்லாமல் இந்த மாதிரி போர்டர்ஸ் இதை வந்து சின்ன பிள்ளைகளில் ஏதாச்சும் ஒரு அவங்களுக்குரிய ஒர்க்கில் இந்த மாதிரி போர்டர்ஸ் கொடுக்குறாண்டால் இப்படி போர்டர்ஸும் கொடுத்து கொள்ளையிலும். ஓகே, நார்மலாக ப்ரொஃபஷனல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா தேவையான மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, அடுத்தது வந்து லே அவுட். லே அவுட்டில் நீங்கள் ஏதாச்சும் மார்ஜின் இங்கே கொடுக்கலாம், அல்லது இங்கே வந்து ஓரியன்டேஷன் போர்ட்ரைட்டா லேண்ட்ஸ்கேப்பா அதை கொடுத்துக்கொள்ளேலும். அடுத்தது வந்து சைஸ் என்ன A4 அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளேலும். ஃபஸ்ட் A4 சைஸாக என்னென்னு கொடுக்க வேணும். அடுத்தது வந்து பிரேக்ஸ். இதில் வந்து செக்ஷன் பிரேக் எங்கே யூஸ் ஆகுது இந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட், கேப்ஷன்ஸ் எப்படி கொடுக்கறது. ஓகே, இதெல்லாம் பேசிக்கான திங்ஸை நான் சில விஷயங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு செய்யலை ஈஸியான விஷயங்கள் தான். ஓகே, அடுத்தது வந்து இது மாதிரி பேக்ரவுண்ட் மாதிரி ஆப்ஜெக்டிவ் ஒரு ஓகே. அடுத்த டைட்டில் ஒப்ஜெக்டிவ்னு சொல்லி ஒரு டைட்டில் வைக்கிறேன். அடுத்த டைட்டில் மெத்தடாலஜி. இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு தனியாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு
அடுத்த ஹெடிங் இதாகவும் அடுத்த ஹெடிங் இதாகவும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஒரு பேஜ் கொடுப்போம். ஓகே, இப்போ செப்பரேட் பேஜஸ் இருக்கு, நம்பரிங் வரும். பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து ஹெடிங்கை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, போல்ட் பண்ணிக்கொள்வோம், ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இப்போ நான் பாருங்கள், இதை நான் இதை செலக்ட் பண்ணி எந்த பண்ணினோடனே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஹோல் பேஜ் இங்கே வந்து கீழே ஆகிக்கொண்டு இருக்கு. ஸோ இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணணும் என்றால் செக்ஷன் வைஸாக நான் இதை உடைக்க வேணும். ஸோ செக்ஷன் வைஸாக நான் இதை உடைக்கணும் என்றால் இந்த மாதிரி மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னால் பெட்டர் வந்து நீங்கள் பேஜ் பிரேக் பண்ணுறது. பேஜ் பிரேக் ஆப்ஷன் செக்ஷன் சாரி, இங்கே வந்து நீங்கள் பேஜில் இருந்து நீங்கள் செக்ஷன் பிரேக் பண்ணிக்கொள்ளலாம். இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னால் இன்ஸ் சாரி லே அவுட்டில் போயிட்டு பிரேக்ஸை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் ஆப்ஷனை கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னால் இது செக்ஷன் பிரேக் ஆயிருக்கா இல்லையான்றதை நாங்கள் பார்க்கலும். எப்படி பார்க்கலும்னால் ஹோம் டேபில் போயிட்டு இந்த சிம்போலை கிளிக் பண்ணிங்கன்னால் செக்ஷன் பிரேக்ஸ் ஆப்ஷனை உங்களை பார்க்கலும். ஸோ செக்ஷன் பிரேக்காக நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செக்ஷனை பிரேக் பண்ணிக்கொள்ள. செக்ஷன் பிரேக் பண்ணினீங்கன்னால் பாருங்கள், அதே இது சேம் கிளிக் பண்ண இல்லாமல் ஆகிடும். ஸோ செக்ஷன் பிரேக் பண்ணினீங்கன்றால் இப்போ பாருங்கள், நான் மூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ திருப்பி மூவ் ஆகுதான்னு பார்ப்போம். சென்டருக்கு நான் மூவ் பண்ணும்போது அடுத்த பேஜ் போகுது ஒழிய எனக்கு இந்த பேஜ் தேவையில்லைன்னு சொன்னால் நான் இதை delete பண்ணிக்கொள்ளலும். ஸோ அந்த பேஜை நான் delete பண்ணிக்கொள்ளலும். சாரி, அதில் கிளிக் பண்ணி நான் delete பண்ணேன்னு சொன்னால் சாரி செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த மூமெண்ட் அதாவது பேஜ் வைஸாக மூவ் ஆகுமே ஒழிய தனியாக மூவ் ஆகிக்கொண்டு போகாது. ஓகே, தனியாக மூவ் ஆகாது. ஓகே, நாங்கள் ஒர்க் பண்ணும்போது செய்து கொள்ளலாம். ஓகே, செக்ஷன் வைஸாக பிரேக் பண்ணுறதால இருக்கிற இன்னும் ஒரு நன்மை என்னன்னு சொன்னால் ஒவ்வொன்றையும் நான் செக்ஷன் வைஸாக பிரேக் பண்ணிக்கொள்கிறேன். இந்த இடத்துலையும் ஒரு செக்ஷன் பிரேக் ஒன்று போடுவோம். ஓகே, இந்த இடத்துலையும் ஒரு செக்ஷன் பிரேக் ஒன்று போடுவோம். ஓகே, இந்த மாதிரி பார்ப்போம். நீங்கள் செக்ஷன் பிரேக்கை delete பண்ணீங்கன்னா செலக்ட் பண்ணி delete பண்ணீங்கன்னா செக்ஷன் பிரேக் இல்லாமல் போயிடும். ஸோ செக்ஷன் பிரேக் delete பண்ணிங்கன்னா செக்ஷன் பிரேக் இல்லாமல் போயிடும். ஸோ செக்ஷன் பிரேக் தேவையில்லைன்னு ஃபீல் பண்ண டைமுக்கு இந்த மாதிரி இப்போ வந்துட்டு செலக்ட் பண்ணி சாரி
செலக்ட் பண்ணி நீங்கள் delete பண்ணிக்கொள்ளே இயலும். ஓகே, நான் இப்போ delete பண்ணல, நான் செக்ஷன் பிரேக் கொடுத்துட்டேன். இப்படி செக்ஷன்னாக இது பிரேக் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ செக்ஷனை பிரேக் பண்ண பிறகு ஒவ்வொரு செக்ஷன் வைஸாக நான் பிரேக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் நம்பரிங் கொடுக்குற எப்படின்னு சொல்லி வரணும், பேஜ் நம்பரிங். சில நேரம் நாங்கள் பேஜ் நம்பரிங் வந்து கொடுக்க வேண்டிய தேவை எப்படி ஏற்படும்னு சொன்னால், டைட்டில் சாரி ஃப்ரண்ட் பேஜுக்கு நம்பர்ஸ் நம்மளாக கொடுக்குறோம்ல நாங்கள். ஸோ அதை நம்பர்ஸ் கொடுக்காம எப்படி செய்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு நான் இந்த பேஜில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு நான் இன்சர்ட் பேஜ் நம்பர் நான் கொடுக்க போகிறேன். ஸோ பாட்டம் ஆஃப் த பேஜா டாப் ஆஃப் த பேஜா என்ன மாதிரி ஃபார்மேட்டில் வேணும்னு கேட்கு. ஸோ நான் எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்லாம் பேஜ் நம்பர் கொடுக்கணுங்களா சென்டரில். ஸோ இதை நான் செலக்ட் பண்ண வேணும். செலக்ட் பண்ணினால் பேஜ் நம்பர் எல்லா பேஜஸுக்கும் இந்த மாதிரி ஒரே கண்டினியூவாக வந்து கொண்டு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி வந்து கொண்டு இருக்கு. ஸோ இதை வந்து நான் இந்த இடத்துல இந்த இதுக்கு தனி ஆப்ஷன், இந்த இதுக்கு தனியாக நான் ஃபஸ்ட் பேஜுக்கு நான் நம்பர் கொடுக்கலன்னு வைங்களேன். ஸோ நான் நம்பர் கொடுக்கல. ஸோ நம்பர் கொடுக்காம இருக்கிறேன்னு சொன்னால் நான் முதலா பேஜுக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. ஸோ நான் அதை செய்யலை. ஸோ நம்பரிங் நான் கொடுக்கல. ஸோ நான் அதை கேன்சல் பண்ணுவேன். செகண்ட் பேஜுக்கு வரேன். செகண்ட் பேஜை நான் செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் பேஜில் நான் கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் பேஜில் நான் வந்து இன்சர்ட் பேஜ் நம்பர் பாட்டம் ஆஃப் த பேஜ் நான் நம்பர் இந்த ஃபார்மேட் கொடுக்குறேன். இந்த ஃபார்மேட்டில் அதே சேம் டூ செகண்ட் பேஜ் செகண்ட் வருது. ஓகே, பார்ப்போம். இப்போ இதில் வந்து நான் பேஜ் நம்பரில் கிளிக் பண்ண அப்புறம் இதில் ஃபார்மேட் பேஜ் நம்பர் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நான் என்ன ஃபார்மேட், அதாவது நார்மலாக நாங்கள் கண்டனுக்கு இதுக்கு மேலே நான் ஒரு விஷயம் செய்ய வேணும், வெயிட் பண்ணுங்க. இதை நான் இப்படி செலக்ட் பண்ணினத்தை நான் இப்படி delete பண்ணி விட்டேனால் அது போயிடும், அல்லது delete பண்ணி விட்டேனால் அது நான் கொடுத்த நம்பர் பேஜ் நம்பர்ஸ் இல்லாமலே போய்விடும். தான் நாங்கள் இல்லாமல் ஆக்குறது. ஸோ இதுக்கு பிறகு எனக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு நம்பரிங் முதல் சிம்பிளாக ஒரு விஷயத்துக்கு போகிறேன். அடுத்து இந்த இன்ட்ரடக்ஷன் பேஜில் நாங்கள் நார்மலாக ரிப்போர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு முதல் எங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையும் செக்ஷன் வைஸாக உடைக்க வேணும். நான் அதுக்கு முதல் ஓகே இதிலிருந்து எம்மாவும் போவோமே, நான் என்ட பண்ணி கொண்டு வரேன் பாருங்கள், மூவ் ஆகிட்டு. இப்போ இதில் நான் டேபிள் ஆஃப் கண்டென்ட், ஓகே டேபிள் ஆஃப் கண்டென்ட், அடுத்தது வந்து ஃபிகர் டேபிள் ஃபிகர் டேபிள் ஆஃப் table of content, table of contents. இதை நான் ஸ்டார்டிங்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் என்றால் நான் போயிட்டு இன்சர்ட் போயிட்டு சாரி ரெஃபரன்சஸ் போயிட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட் கிளிக் பண்ணி என்ன ஃபார்மேட்டில் எனக்கு வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள இமெயிலும் நான் டிஃபால்ட் ஃபார்மேட் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அந்த டிஃபால்ட் ஃபார்மேட்டில் நான் கண்டென்ட் இல்லை இந்த மாதிரி ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஒன்று நான் க்ரியேட் பண்ணி கொள்ள இயலும். ஓகே, நான் இந்த ஃபார்மேட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார்மேட்டை க்ரியேட் கிளிக் பண்ணால் இதில் வந்து நான் டேபிள் ஆஃப் கண்டென்ட் டைப் பண்ண தேவையில்லை உண்மையிலே. இதை வந்து நான் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கொள்ளே இயலும். ஸோ இதில் வந்து சாரி நான் இதிலேயே டேபிள் ஆஃப் கண்டென்ட் டைப் பண்ணிக்கொள்ளேன். இதை வந்து என்ன ஃபார்மேட்லையும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளே இயலும். அதுக்காக ஃபார்மேட் ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் எங்களுக்கு விரும்பின ஃபார்மேட்டில் நாங்கள் ஃபார்மேட் பண்ணோம்னா அதே ஃபார்மேட்டில் வரும். இருக்கிற ஃபார்மேட் எடுத்தும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளும். இதை வந்து என்ன
இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வேறொரு ஃபொண்ட்டில் வேணுமென்றால் டைம்ஸ் நியூ ரோமன்லேயே வேணுமென்றால் அதை கொடுக்கலாம். கொடுத்துட்டு சைஸ்களை சேஞ்ச் பண்ணி கொள்ளேலும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளேலும் ஒரு விரும்பின மாதிரி. ஸோ லைன்ஸ் ஓகே. டேபிள் ஆஃப் கண்டென்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட் இந்த மாதிரி எனக்கு ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் தனித்தனியாக போயிடலாம், டைப் பண்ண தேவையில்லை. இத்தனை கொடுத்த ஹெட்டிங்கை அது சப் ஹெட்டிங்கள் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா சப் ஹெட்டிங்கும் சேர்ந்து இதில் அந்த ஃபார்மேட்டில் நான் காட்டினே ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்டில் வந்து இது வந்து ஹெட்டிங் ஆகும். அடுத்தடுத்த இதெல்லாம் வந்து சப் ஹெட்டிங் ஆகும். ஹெட்டிங் 2க்கு நான் கொடுத்துட்டு அந்தந்த இடங்களை சப் ஹெட்டிங் வரும்போது ஹெட்டிங் 2 கொடுத்து நான் போனேன்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எங்கள் டேபிள் ஆஃப் கண்டென்ட் க்ரியேட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி தான் டேபிள் ஆஃப் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு நான் போகிறேன். நெக்ஸ்ட் பேஜில் நான் க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் க்ரியேட் பண்ணேன். ஸோ நான் லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் கொடுத்துட்டு லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸை நான் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸை நான் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் இப்போ பாருங்கள், நான் லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து இன்சர்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் இருக்குது. இதில் நான் எனக்கு ஒரு விரும்பின ஃபார்மேட் உண்டு கொடுத்துட்டு உதாரணமாக இந்த மாதிரி ஃபார்மேட் மாடிஃபை பண்ணலாம், மாடிஃபை பண்ணி கொள்ளையிலும். நான் மாடிஃபை பண்ணாமல் நான் கொடுக்கணும். லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் நார்மலாக கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் வரும். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் வச்சு ஓகே பண்ணினு சொன்னால் எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் வரும். ஸோ நோ டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் என்ட்ரிஸ் ஃபவுண்டுன்னு இருக்குது. ஸோ இதுக்கு முதல் நான் என்ன செய்யணும்னால் ஏதாச்சும் ஒரு ஃபிகர் இருக்கு, ஃபிகர்ஸுகளுக்கு போயிட்டு அந்த ஃபிகர்ஸ் அடியே இன்சர்ட் கேப்ஷனை கொடுத்து ஓகே செலக்ட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணினீங்கன்னா இன்சர்ட் கேப்ஷனில் போயிட்டு இப்போ செலக்ட் ஒரு இதை வந்து நான் இப்போ இதில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கேப்ஷன் ரெஃபரன்ஸில் இன்சர்ட் கேப்ஷன் வரும். இன்சர்ட் கேப்ஷனில் நான் ஃபிகர் இது வந்து ப்ரொஜெக்ட் லொக்கேஷன் சொல்லி சொல்கிறேன். இப்போ நான் ப்ரொஜெக்ட் லொக்கேஷன் கொடுக்குறேன். இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் லொக்கேஷன் கொடுத்துட்டு ஃபிகர் 1 இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் அலைன்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்தால் என் நேம் வந்து இந்த மாதிரி வரும். இதை நான் மாடிஃபை பண்ணிக்கொள்ளேலும் ஹோம் டேப்பில் போயிட்டு மாடிஃபை பண்ணிக்கொள்ளேலும். இதை வந்து இதுவும் எனக்கு டைம்ஸ் நியூ ரோமனில் வேணும்னால் டைம்ஸ் நியூ ரோமனை போயிட்டு சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னால் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இது சென்டர் அலைன்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம், சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி நான் ப்ரொஜெக்ட் இதிலேயே வந்து எடிட் பண்ணிக்கொள்ள. நீங்கள் ஸ்பேஸிங்கள் கிளிக் பண்ணிட்டு எடிட் பண்ணணுன்னா ஸ்பேஸிங் எதுவும் ஆப்ஷன் கொடுக்கணும்னால் கொடுத்துக்கொள்ளலாம். இதை வந்து இட்டாலிக்கில் இல்லாமல் கொண்டால் ஆக்கிக்கொள்ளலும், தேவைன்றது கொடுத்துக்கொள்ளலும். இந்த மாதிரி கொடுத்துக்கொள்ளலும். நான் இப்படி இட்டாலிக்கில் வச்சுக்கொள்ளனே, இப்படி இருக்கட்டும். இப்போ வந்து பார்ப்போம். இப்போ லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸை போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. காட்டில் இப்போ காட்டில் அதை கிளிக் பண்ணிவிட்டு நோ லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நான் இப்போ புதுசாக நான் லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸை இங்கே முடித்த பிறகு இங்கே நான் இப்போ இன்சர்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர் ஓகே தான் கிளிக் பண்ணோன்னா வந்துட்டு என் டேபிள் ஆஃப் ஃபிகர் வந்துருக்கு. ஸோ இப்போ நான் இன்னொரு ஃபிகர் ஒன்று எட் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல இதுக்கு ஆப்ஜெக்டிவ்க்குள்ள ஒரு ஃபிகர் ஒன்று எட் பண்ணுறேன். இன்னொரு ஃபிகர் எட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபிகர் எட் பண்ணுறேன், இந்த ஃபிகர் எட் பண்ணுறேன்.
இப்போ இந்த ஃபிகருக்கு நான் ஆஹ், திருப்பி அடுத்த ஏதாச்சும் ஒரு கேப்ஷன் ஒன்றை கொடுக்குறேன். ஃபிகர் டூ ப்ரொஜெக்ட் லொக்கேஷன் டூன்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதையும் நான் எடிட் பண்ணிக்கொள்கிறேன். டோட்டலாக செலக்ட் பண்ணிட்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட்டும் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்றால் பாருங்கள் அப்டேட் ஆகலை. ஸோ நான் இது என்ன செய்யணும், செலக்ட் பண்ணிவிட்டு நான் செலக்ட் பண்ணலாம், அல்லது நீங்கள் ரெஃபரன்ஸில் போயிட்டு நீங்கள் ஒரு டேபிள் ஆஃப் கண்டெய்னர் இருந்தாலும் புதுசாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒருக்கா க்ரியேட் பண்ண பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் இதில் அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். அப்டேட் பேஜ் நம்பர் ஒன்லி அப்டேட் என்டையர் டேபிள் வரும். இதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணிக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜில் என்ன ஃபிகர்ன்றது அப்டேட் ஆகிக்கொள்ளும். என்டையர் டேபிளும் பண்ணலாம், நம்பர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணலாம் பண்ணிக்கொள்ளலாம். Okay, இந்த மாதிரி இருக்குது. பைட் லொக்கேஷன் ஒன் இது கொடுப்போம். இங்கே அப்டேட் ஆகலை பார்த்தீங்களா? இதை கிளிக் இதில் நீங்கள் இதில் ஒரு கிளிக் ஒன்று பண்ணிவிட்டு அப்டேட் டேபிள் கொடுத்தீங்கன்றால் இதில் அப்டேட் என்டையர் டேபிளா அல்லது பேஜ் நம்பர் மட்டுமான்னு கேட்குது. என்டையர் டேபிள் எங்களுக்கு பேஜ் நம்பர்ஸும் பேஜ் நம்பர் சேஞ்ச் ஆகணும், அப்படி என்டையர் டேபிள் சேஞ்ச் ஆகும். இப்போ கொடுத்தா பாருங்க சேஞ்ச் ஆகிட்டு. இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸும் நீங்கள் எட் பண்ணிக்கொள்ளிலும், அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸும் நீங்கள் எட் பண்ணிக்கொள்ளிலும். நீங்கள் அதை செய்யணும் என்றால் இன்சர்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸுக்கு போயிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வந்து ஃபிகர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் இன்சர்ட் கெப்ஷனில் நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் இல்லை நீங்கள் இன்சர்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் மாதிரி சேம் ஃபார்மேட் தான் உங்களுக்கு வாருது. பட் நீங்கள் அந்த இடத்துல உதாரணமாக டேபிள் ஒன்று காட்டுறேன். நான் டேபிள் ஒன்று கொடுத்தேன் தானே, அந்த டேபிளுக்கு நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேபிளை நான் என்ன செய்யணும் என்றால் இன்சர்ட் கெப்ஷன் கொடுத்துட்டு இது வந்து ஃபிகர் இல்லை தானே டேபிள். ஸோ இதை டேபிளுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் டேபிளில் நான் நார்மலாக டேபிள் ஒன்னு கொடுக்குறேனே, டேபிள் ஒன். ஸோ இந்த டேபிள் ஒன்னை நான் பொசிஷன் சேஞ்ச் பண்ணலாம், மேலுக்கா கீழுக்கா. நார்மலாக நாங்கள் டேபிள் எபோவ் த செலக்டட் ஐட்டம் தான் நாங்கள் டேபிள் நார்மலாக டேபிள் கேப்ஷன் கொடுப்போம். ஸோ லேபிள் எதுவும் ஈக்குவேஷனாக ஃபிகராக டேபிளாக அதை கொடுக்கலாம், அது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. அதனால் இப்போ ஓகே பண்ணுவோம். ஸோ டேபிளுக்கு மேலே உங்களோட டேபிள் ஒன் வந்துட்டது. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபார்மேட்டிங் ஆப்ஷனில் நீங்கள் ப்ரீவியஸாகவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி போயிட்டு சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து உதாரணமாக மோடிஃபை பண்ணி ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் என்ன பாண்ட் எல்லாம் நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்றால் அது அங்கே நீங்கள் அடிக்கடி போயிட்டு சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சரியா, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் மாடிஃபை பண்ணிவிட்டு
இதில் நீங்கள் டைம்ஸ் நியூ ரோமனை கொடுத்துட்டு சைஸஸை கொடுத்துட்டு ஓகே பண்ணி விட்டீங்கன்றால் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியே நீ வரத்துடாங்க. ஸோ இதை வந்து நான் இன்சர்ட் கேப்ஷன் டேபிள் ஒன் கொடுத்துட்டு டேபிள் ஓகே. இப்போ டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸும் க்ரியேட் பண்ணுவோம் நாங்கள். இப்போ முதலாவது லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் எடுத்தால் மற்றது டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ். டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸுக்கு அடுத்த பேஜில் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் டேபிள் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸில் இதை வந்து உங்களுக்கு அப்பர் கேஸில் வந்தால் அப்பர் கேஸுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இந்த மாதிரி. இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸில் ரெஃபரன்ஸில் போயிட்டு இன்சர்ட் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் இந்த ஃபார்மேட்டில் எனக்கு வேணும். ஸோ ஓகே பண்ணியிருந்தால் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் வந்துட்டு ஓகே. இது வந்து அடுத்தது இந்த மாதிரி தான் நாங்கள் செய்து கொள்வது. இப்போ நான் இந்த இதையும் ஒரு செக்ஷன் வைஸாக உடைச்சு கொள்கிறேன். ஸோ நான் செக்ஷன் வைஸாக உடைச்சு கொள்கிறேன். ஸோ செக்ஷன் வைஸாக உடைக்கிறதுக்கு நம்ம வெளியே அவங்க சொன்னது செக்ஷன் பிரேக் பண்ணிக்கொள்ள வேணும். ஓகே, இந்த மாதிரி செக்ஷன் பிரேக் பண்ணிக்கொள்ள வேணும். இதையும் ஒரு செக்ஷன் வைஸாக உடைச்சு கொள்கிறேன். ஒவ்வொன்றையுமே நான் செக்ஷன் வைஸாக உடைச்சு கொள்கிறேன். மை ஈஸினஸ் இதையும் ஒரு செக்ஷன் வைஸாக உடைச்சு கொள்கிறேன். எந்தெந்த செக்ஷனை நான் உடைச்சிருக்கின்றது உங்களுக்கு இதை கிளிக் பண்ணி பார்த்து கொள்ளலாம். இங்கே எங்கே நான் செக்ஷன் வைஸாக உடைச்சிருக்கேன்ட்டு இதுலேருந்து போகும்போது உடைச்சிருந்த செக்ஷன் நீங்கள் இருக்க செக்ஷன் வைஸாக உடைச்சு கொள்கிறேன். செக்ஷன் பிரேக் ஓகே. இந்த மாதிரி செக்ஷன் வைஸாக எனக்கு உடைக்கணும். உடைச்சிட்டு இப்போ வாங்க நம்பரிங் பேஜ் நம்பரிங் செய்வேன். பேஜ் நம்பரிங்கை செய்தோம் என்றால் பிறகு டேபிள் ஆஃப் கண்டென்ட்டுக்கும் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸுக்கும் லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸுக்கும் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸுக்கும் நான் ஒருக்கா அப்டேட் பண்ணி விட்டேன்டால் சரி. இப்போ அப்டேட் பண்ணும்போது நார்மலாக இப்போ பாருங்கள் இப்போ இந்த ஃபஸ்ட் பேஜுக்கு நான் முதல் சொன்ன மாதிரி நம்பர்ஸ் எனக்கு தேவையில்லை. செகண்ட் பேஜ்லேருந்து நம்பர் வேணும். ஸோ நான் செகண்ட் பேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நான் இன்சர்ட் பேஜ் நம்பர் ஆப்ஷனில் பாட்டமில் இந்த மாதிரி நம்பர் ஃபார்மேட்டை கொடுத்துட்டு இதில் நான் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்த வழியாக பேஜ் நம்பரில் ஃபார்மேட் பேஜ் நம்பரில் எனக்கு இங்கே எனக்கு தேவை ரோமன். ஸோ ரோமன் நம்பர். ஸோ நான் இதை கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக நாங்கள் 1 2 3 தான் ஸ்டார்ட் பண்ணோம். ரோமன் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம்.
அப் டு இன்ட்ரடக்ஷன் பேஜ் வரைக்கும் நாங்கள் நார்மலாக இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதால் வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ், லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ், ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட்டுக்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ இதை நான் கொடுத்துட்டு இப்போ நான் இதை ஓகே பண்ணுறேன். ஓகே, இதை நான் ஓகே பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட் பேஜிலிருந்து வர இல்லை, செகண்ட் பேஜுக்கு செகண்ட் எண்டு வருது, தேர்ட் பேஜுக்கு ஓகே. நான் இதில் வந்து நான் செக்ஷன் வைஸாக உடைச்சபடியால் நான் செக்ஷன் இன்ட்ரடக்ஷன் பிறகு தான் செக்ஷன் அடுத்த செக்ஷன் உடைக்கணும். நான் பிள்ளைய உடைச்சபடியால் அப்படி இருக்குது. ஸோ செக்ஷன் எடுத்து விட்டுட்டு பார்ப்போம் என்ன மாதிரி நடந்திருக்குன்னு. ஸோ நான் பாருங்க, மற்றதெல்லாம் நம்பர்ஸ் 1 2 3ன்னு போகுது, பட் இது மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு 2ன்னு சொல்லி. ஸோ இது வந்து எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற படியால் நான் என்ன செய்கிறேன், பேஜ் நம்பரை ஃபார்மேட் நம்பரில் போயிட்டு நான் இங்கே ஸ்டார்ட் அட் 0வை கொடுத்து ஓகே பண்ணுறேன். இதை கொடுக்கும்போது பாருங்க, ஓகே 2வை கொடுத்து பார்ப்போம். ஓகே, பேஜ் நம்பர் 1லேருந்து போகுது. ஓகே, இப்போ நான் செக்ஷன்ஸ் எடிட் பண்ணி விடுறேன். அடுத்த பேஜ் ஓகே, செக்ஷன்ஸை நான் ரிமூவ் பண்ணி விட்டேன். ஸோ செக்ஷன்ஸை ரிமூவ் பண்ண பிறகு பாருங்க, இதை வந்து பேஜ் நம்பர் 2 3 இந்த மாதிரி தான் நம்பரிங் போய் கொண்டிருக்கு. ஸோ நான் நம்பரிங்கை நான் திருப்பி ஃபார்மேட் பண்ணுறேன். ஸோ ஃபார்மேட் பண்ணும்போது என்னோடய ஃபஸ்ட் பேஜ் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பேஜ் நம்பர், ஃபார்மேட் பேஜ் நம்பரில் போயிட்டு நான் ஃபார்மேட் கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் அட் 1 கொடுத்துட்டு ஓகே பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ 1 2 3 ஓகே. இந்த பேஜஸை வந்து நான் 1 2 3ன்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஃபஸ்ட் பேஜ் 1ல் இருக்குது, எனக்கு ஃபஸ்ட் பேஜ் எனக்கு தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் பேஜ் தேவையில்லைன்றபடியால் நான் இதை வந்து என்ன செய்கிறேன்றால் நான் ஒன்று செய்யலாம், டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட் பேஜ்னு கொடுக்கலாம். கொடுத்தால் அதுக்கு நம்பர் வராது. ஓகே, பாருங்க, நம்பர் வரல ஃபஸ்ட் பேஜுக்கு. ஸோ நான் கண்டினியூ பண்ணலாம் இதிலிருந்து. ஸோ இது எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு. ஸோ இது வந்து எனக்கு 1லேருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நான் இதை நான் டீல் பண்ணி விடுறேன். டீல் பண்ணி விடுவோம். டீப் பண்ணிட்டு மற்றது என்ன மாதிரி வந்திருக்கு, இதெல்லாம் டீட் ஆகிருக்கு. ஸோ நான் இதை என்ன செய்கிறேன்னா, பேஜ் நம்பர்ஸ், ஃபார்மேட் பேஜ் நம்பரில் போயிட்டு ஸ்டார்ட் அட் 1 கொடுக்குறேன். ஓகே, ஸ்டார்ட் அட் 1 கொடுத்து ஓகே பண்ணுறேன். ஸோ இது இப்போ பாருங்கள், இங்கே வரைக்கும் 1 2 3 ரோமன் நம்பர், ஃபஸ்ட் பேஜுக்கு நம்பர் இல்லை. எனக்கு தேவையானது இதான் இந்த ஃபார்மேட். பிறகு இன்ட்ரடக்ஷன் பேஜில் வந்து நம்பர்ஸ் 1 2 3ன்னு போய்கொண்டு இருக்கு, 4ன்னு போய்கொண்டு இருக்கு.
ஸோ இந்த மாதிரி நம்பர் ஃபார்மேட்டை நீங்கள் இந்த மாதிரி செய்து கொள்ளலாம். இதில் எனக்கு இப்போ லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ், டேபிள் ஆஃப் கண்டென்ட், இந்த நம்பர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது என்றால் நான் இப்போ இங்கே அப்டேட் டேபிளை கிளிக் பண்ணி இதில் அப்டேட் என்டையர் டேபிளாக பேஜ் நம்பர் மட்டும் எங்களுக்கு மாறிக்கு இப்போ. ஸோ அதனால் அப்படியே பேஜ் நம்பர் வந்து ஓகே கொண்டு இங்கே மாறிட்டு நம்பர்ஸ். அதே மாதிரி இப்போயும் பேஜ் நம்பர் இதுலேயும் அப்டேட் பண்ணோன்றால் இதை நான் ரெஃபரன்ஸில் போயிட்டு அப்டேட் டேபிள் கொடுத்து அப்டேட் பேஜ் நம்பர் ஒன்லி விட்டு இங்கே மாறிட்டு 2 3ன்னு மாறி 5 6 இது வந்து இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ அப்டேட் டேபிள் அப்டேட் பேஜ் நம்பர் ஒன்லி கொடுத்தால் இங்கே ரெண்டாக மாறிட்டு இந்த மாதிரி அப்டேட் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளும். இதுக்கு மேலதிகமான டீட்டெயில் ஓகே இதில் ஒரு பேஜ் செய்து கொண்டு இருக்கும்போது இப்போ மெத்தடாலஜி பேஜ் ஒப்ஜெக்டிவ் பேஜ் எனக்கு ஏதாச்சும் ஒரு பேஜ் ஒன்று நான் க்ரியேட் பண்ணி கொண்டிருக்கும்போது இடையில் இருக்கிற ஒரு பேஜ் எனக்கு லேண்ட்ஸ்கேப் மோடில் வேணும். இந்த வச்சுக்கொள்ளுங்களேன் ஏதாச்சும் ஒன்று இப்போ நீங்கள் போய்கொண்டிருக்கீங்க ஒப்ஜெக்டிவுக்கு அடுத்த பேஜ் ஃபிகர் ஒன்று வருது, அது டேபிள் ஒன்று வருது, அதில் ஃபிகர் ஒன்று வருது. உங்களுக்கு வைட் ரேஞ்சில் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நான் அடுத்த பேஜுக்கு போகிறேன். ஒரு இந்த பேஜ் எனக்கு இந்த பேஜ் மட்டும் எனக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வேணும். ஓகே, இந்த பேஜ் மட்டும் எனக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வேணும். அதாவது எனக்கு தேவையான பேஜ் நம்பர் 5 இது மட்டும் எனக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வேணும்னால் நான் அதை மட்டும் நான் செக்ஷன் பிரேக் பண்ணுறது. உதாரணமாக லே அவுட்டில் பிரேக்கில் செக்ஷன் பிரேக் பண்ணுறது பண்ணிவிட்டு பண்ணி வச்சுக்கொள்வோம். ஸோ செக்ஷன் பிரேக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிட்டு செக்ஷன் பிரேக் பண்ணுறேன். செக்ஷன் பிரேக் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ எனக்கு இந்த பேஜ் மட்டும் செக்ஷன் பிரேக் ஆகிருக்கு. ஸோ நான் இதை பாருங்கள் அதை மட்டும் நான் எனக்கு சில டைமில் தேவை வரும். இந்த பேஜ் மட்டும் எனக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வேணும். போர்ட்ரேட் மோடில் இருக்குது. ஸோ லேண்ட்ஸ்கேப் மோட்டுக்கு வேணும்னால் இதை நான் இதில் கிளிக் பண்ணிவிட்டு லே அவுட்டில் போயிட்டு ஓரியன்டேஷனில் போயிட்டு லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் பாருங்க இது லேண்ட்ஸ்கேப்புக்கு மாறிட்டது. இது போர்ட்ரைட் மோட், இது லேண்ட்ஸ்கேப் மோட். இல்லை 2 பேஜ் ஆகிருக்கு. எங்களுக்கு ஒரு பேஜை நாங்கள் டிலீட் பண்ணி விட்டோம்னால் நாங்கள் ஒரு பேஜை எங்களுக்கு ஒரு பேஜ் தேவையில்லைன்னு சொன்னால் டிலீட் பண்ணி விட்டோம்னால் எங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு பேஜ் மட்டும் இப்போ அதாவது 5th பேஜ் மட்டும் லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட். இப்போ போர்டர்ஸ் தேவையில்லைனால் போர்டர்ஸ் எடுத்து விடலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராப்பரான ஒரு ரிப்போர்ட் உண்டு இதுக்குள்ளே கண்டெய்னரில் நீங்கள் உங்களுக்கு விரும்பின டீட்டெயிலுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலும். உங்களுக்கு ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலும். ஓகே தென் ஐ ஹோப் இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரியான இன்னும் வீடியோஸ் தேவைன்றால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது வந்து பேசிக்காக ஒரு வேர்டில் ஒரு நார்மலாக நாலேஜ் இங்கிலீஷ் நாலேஜும் ஒரு சிம்பிளான ட்ரிக்கி நாலேஜும் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு வேர்டை ஃபங்க்ஷன் பண்ணிக்கொள்ள யூஸ்ஃபுல்லான திங்ஸ் பேசிக் திங்ஸை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Keep touching my channel.